ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோ அப்படின்னா நிட்ஸ் அண்ட் லைஸ் ட்ரீட்மெண்ட்டு தான். இது பேன் ஈரை வந்து நம்ம எப்படி நிரந்தரமாக வந்து போக்குறது அப்படின்றதுக்கான வீடியோஸ் தான் இது நம்ம பார்க்குறது. பேசிக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க வில்லிங்காகவும் இருக்க மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி வந்து நினச்சிப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து வெளியில் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து கூச்சப்பட்டுட்டோ அசிங்கப்பட்டுட்டோ அவங்க வந்து அதை வெளியில் வந்து ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சீக்கிரமாக வந்து அதை க்யூர் பண்ணலாம். நிறைய பேர் இந்த ஷைனஸ்னாலேயே வந்து வெளியில் சொல்ல மாட்டுறாங்க. பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு பெயின் வந்து ஒரு 30 நாள் வந்து உயிர் வாழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100லேருந்து 300 முட்டை வரைக்கும் அது விடும். இப்போ நீங்கள் கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க, சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லை ஒரு ப்ரெக்னென்சி லேடி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி முடிச்சதுக்கப்புறம் லாக்டேஷன் பீரியட் வரும். இப்போ அந்த நேரத்தில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து இதை எடுத்துக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் வந்து வரவங்களுக்கு கூட இல்லை, நாங்கள் மொட்டை அடிக்க வேணாம், நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாங்கள் சொன்ன கிளைண்ட்டெல்லாம் இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பெயின் ஈர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அலர்ஜி மாதிரி என்னென்னா அப்படியே தும்மல் வந்துகிட்டே இருக்கும், ஐ இரிட்டேஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் ஈர்னால் மட்டும்தான் இந்த அலர்ஜி இருக்கும். இதை நீங்கள் க்யூர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சத்தியமாக இந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு 3.5 hours வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரே சிட்டிங் தான், நாங்கள் 2 சிட்டிங் வேண்டான்னு சொல்லிட்டோம். ஒரே சிட்டிங்கில் நாங்கள் க்யூர் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் ஒரே சிட்டிங்கில் நாங்கள் க்யூர் பண்ணி கொடுத்துட்டோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அந்த எக்ஸைட்மெண்ட்னால் எப்படி பண்ணுவாங்க, எப்படி க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.